ஓகே, ஹரே கிருஷ்ணா. 8.9 மலைவாசி நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. கவிம் புராணம். ஹரே கிருஷ்ணா பிரபு. கவிம் புராணம் அனுசாசிதாரம். கவிம் புராணம் அனுசாசிதாரம். அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யஹ. அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்ய. சர்வஸ்ய தாத்தாரம் அசிந்த்ய ரூபம். சர்வஸ்ய தாத்தாரம் அசிந்த்ய ரூபம். ஆதித்யவர்ணம் தமசா பரஸ்தாத். ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத். படிங்க பிரபு. டிரான்ஸ்லேஷன்: எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். பொருளுரை: பரமபுருஷரை நினைப்பதற்கான வழிமுறை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதன்மையான விஷயம் என்னவெனில், கடவுள் சூன்யமானவரோ உருவமற்றவரோ அல்ல என்பதுதான். உருவற்ற சூன்யத்தினை எவரும் தியானம் செய்ய முடியாது. அது மிகவும் கடினமானதாகும். ஆனால் கிருஷ்ணரை தியானிக்கும் முறை மிகவும் எளிதானது என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எல்லாவற்றிலும் முதலான கருத்து, பகவான் ஒரு புருஷர் என்பதே. நாம் ராமர் எனும் நபரையும் கிருஷ்ணர் எனும் நபரையும் தான் நினைக்கிறோம். ஒருவர் ராமரை நினைத்தாலும் சரி, கிருஷ்ணரை நினைத்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவர் என்பது பகவத்கீதையின் இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது. பகவான் கவி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் கடந்த எதிர்காலத்தினை அறிந்தவர் என்பதால் எல்லாம் அறிந்தவர் ஆவார். அவர் மிக பழமையான நபர். ஏனெனில் அவரே எல்லாவற்றுக்கும் மூலம், அனைத்தும் அவரிடமிருந்து தோன்றியவையே. அவரே பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தும் உயர் அதிகாரியும் மனித குலத்தை பாதுகாத்து வழிகாட்டுபவரும் ஆவார். சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவரும் அவரே. ஜீவாத்மாவின் அளவு முடியின் நுனியில் 10,000ல் ஒரு பங்காகும். ஆனால் பகவானோ அதன் இதயத்தினுள்ளும் நுழையும் அளவுக்கு நம்மால் எண்ணி பார்க்க முடியாதபடி சிறியவராக விளங்குகிறார். ஆகவே அவர் சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவர் என்று அழைக்கப்படுகிறார். முழுமுதற் கடவுள் என்பதால் அவர் ஒரு அணுவுக்குள்ளும் சரி, மிகச்சிறிய உயிர்வாழியின் இதயத்தின் உள்ளும் சரி, பரமாத்மாவாக நுழைந்து அவனை கட்டுப்படுத்த முடியும். அவ்வளவு சிறியவராக இருந்தும் அவர் எங்கும் பரவி எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். அவரால் தான் இந்த கிரக மண்டலங்கள் அனைத்தும் தாங்கப்படுகின்றன. இத்தகைய பெரிய கிரகங்கள் எவ்வாறு காற்றில் மிதக்கின்றன என்பதை கண்டு நாம் அடிக்கடி வியப்புறுகிறோம். பரமபுருஷர் தனது அசிந்திய சக்தியின் மூலம் இப்பெரும் கிரகங்களையும் ஒளி மண்டலங்களையும் தாங்குகிறார் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அசிந்திய, புரிந்து கொள்ள இயலாத எனும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். கடவுளின் சக்தி நமது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது, நமது எண்ணங்களின் எல்லைகளை கடந்தது. ஆகவே அவரது சக்தி அசிந்திய என்று அழைக்கப்படுகிறது. இக்கருத்தினை எதிர்த்து வாதிட யாரால் முடியும்? இந்த ஜட உலகில் பரவி இருப்பினும் அவர் இதற்கு அப்பாற்பட்டதாக உள்ளார். ஆன்மீக உலகுடன் ஒப்பிடும் போது துச்சமாக விளங்கும் இந்த பௌதிக உலகத்தை அறிந்து கொள்வதே நம்மால் இயலாத போது, இதற்கு அப்பாற்பட்டதை அறிந்து கொள்வது எங்கனம்? அசிந்திய என்றால் இந்த ஜட உலகிற்கு அப்பாற்பட்டது. நமது வாதங்கள், நியாயங்கள் மற்றும் தத்துவ அனுமானத்தினால் தொட முடியாதது, இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது என்று பொருள். ஆகவே புத்திசாலி நபர்கள் பயனற்ற வாதங்களையும் கற்பனைகளையும் விட்டுவிட்டு வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் முதலிய சாஸ்திரங்களின் கூற்றினை ஏற்று அவற்றில் வரையறுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இதுவே புரிந்து கொள்வதற்கான பாதையாகும். ஹரே கிருஷ்ணா போது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ இதை பாருங்க, அவருடைய குவாலிட்டிஸை கொடுத்துருக்கான். கவிம் புராணம் அனுசாசிதம். கவி, அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஓகே, புராணம் ஓல்டஸ்ட். ஆனாலும் அவர் எப்படி இருப்பார்? எங்கே இருப்பார்? ஓல்டஸ்ட் பர்சன், புராணம் புருஷா. அனுசாசிதாராம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். அனுசாசிதாரம் கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லா ஈஸ்வரன் நிறைய இருக்காங்க இங்கே பேர். ஆனால் எல்லாருக்கும் ஈஸ்வரன், பரம ஈஸ்வரன் யாருன்னா கிருஷ்ணன். ஓகே, பரமேஸ்வரா. அவங்க கிருஷ்ணன் தான் குடிக்கும்.
அனுசாசிதம். யார் சொல்லியிருக்கா? பிரம்மா சொல்லியிருக்கான். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பிரம்மாவுக்கு தான் ரொம்ப இன்டெலிஜென்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் பீயிங். ஸோ அனுசாசிதானம். அணோர் அணியாம்சாம், அணுல கூட அவர் இருக்கிறதுனால அந்த அணுவோட சின்னவராக இருப்பார். ரொம்ப பெரியவர், ரொம்ப சின்னவர். சர்வஸ்ய தாத்தானம், எல்லாரையும் வந்து பாதுகாக்கக்கூடியவர். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகனாம் யோ விததாதி காமான், எல்லாருக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடியது கிருஷ்ணன் மட்டும்தான். ஓகே. சர்வஸ்ய தத்தானம். அசிந்திய ரூபம், அசிந்தியானா இன்கன்சீவ், அதான் பார்த்தோம் இல்லையா, அவருடைய ரூபத்தை கன்சீவ் பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது நம்மளால். அசிந்திய ரூபம், அவருடைய ஃபார்ம் வந்து அசிந்தியா. நம்மளுடைய சோலே இன்கன்சீபிள் தான் இல்லையா. சைஸ் வந்து 1/10,000 ஆஃப் அ டிப் ஆஃப் அ ஹேர். ஒரு 10,000 ஒரு பங்கு, எப்படியா ஒரு நுனியில் 10,000 ஒரு பங்கு, அதான் சைஸ். அசிந்தியா. அவருடைய ரூபம் அசிந்திய ரூபம். ஆதித்ய வர்ணம், சூரியன் மாதிரி பிரகாசமாக இருப்பார். தமசா பரஸ்தான், எல்லா அறியாமைக்கும் அப்பாற்பட்டிருக்கிறார், டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே. இதுதான் அவருடைய குவாலிட்டிஸை கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவானை பற்றி நம்ம விழுந்து கொண்டு பாடலாம். கவிம் புராணம் அனுசாசிதாராம் அனோரணியாம் சமனஸ்மரேத்யா சர்வசிதத்தாம் அசிந்தரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தாத். இது வந்து எல்லாம் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு இதை பாடணும். ஓகே. இது ஒரு முக்கியமான ப்ரேயர். So one should meditate upon the Supreme Lord as a person, as one who knows everything, who is the oldest, who is the controller, who is smaller than the smallest, who is the maintainer of everything, who is beyond all material conception, who is inconceivable, who is always a person. He is luminous like a sun and he is transcendental beyond this material nature. இந்த மாதிரி நினைக்கணும். அனுஸ்மரேத்யாக நினைக்கிறது. எப்படி நினைக்கணுமா? கவிம் புராணம் அனுசாசிதாராம் அனுரணியாம் சர்வசதத்தாரம் அசிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தா. இந்த மாதிரி பகவானை க்ளோரிஃபை பண்ணணும். ஓகே. அதனால் நம்ம முன்னாள் பார்த்து கவிம் புராணம் அனுசாசிதாராம், அனுசாசிதாரம் கண்ட்ரோலர். ஓகே. அப்புறம் அனுரணியாம் அனுஸ்மரேத்யா அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே. சர்வசதாத்தனம் அசிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தா. இது நம்ம இப்படி க்ளோரிஃபை பண்ணோம்னா பகவானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய துக்கத்துக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் உரிமையாளரோட வந்து உரிமையாளர்னு சொல்லலை நம்ம ஆக்சுவலாக. இப்போ நம்ம வீட்டில் நம்மலாம் கட்டிட்டோம்னு வச்சுக்கோமே, எல்லாம் போய் வீடெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட வந்து நல்லா இருக்குது, நீங்கள் தான் பண்ணீங்க, சூப்பராக பண்ணிக்கிங்கன்னு சொல்லலாம், எப்படி வருத்தமாக இருக்குமா இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக அவர் தான் கிரியேட் பண்ணிக்கிறார், அவருடைய செயல் தான் எல்லாமே நடக்குது. அப்போ என்ன பண்ணணும், அவரை வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணணும். யூ ஆர் த கண்ட்ரோலர், யூ ஆர் அந்த மாதிரி சொன்னோன்னா அவருக்கு வந்து ஹீ லைக்ஸ் இட். ஓகே. அவர் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியும். எப்படி வேருக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த தாவரம் முழுவதும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, வயிற்றுக்கு உணவு விடும்போது உடல் முழுவதும் ஸ்ட்ரென்த் ஆகுதோ அதே மாதிரி. ஓகே. கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது எல்லாருமே திருப்தி ஆகிடுறாங்க. 10th ஸ்லோகம் ஹாஸ்தி படிக்கிறியா? ஒன்று மாறி மாறி வரலாம். நிறைய பேர் இருக்காங்க. பிரயாண காலே மனசா சலேனா பக்த்யா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணம் ஆவ்யேசி சம்யான் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். சத்யா மாதாஜி பகவத்கீதை 8.10. ஓகே. 8.9 போயிடுச்சு. 8.10. Thank you. படி. Translation. One who at the time of death fixes his right ear between the eyebrows and by the strength of yoga with an undeviating mind engages himself in remembering the Supreme Lord in full devotion will certainly attain to the Supreme Personality of Godhead. Purport by Shridhar. Yay. In this verse, it is clearly stated that at the time of death, the mind must be fixed in devotion to the Supreme Personality of Godhead. For those practicing yoga, it is recommended that they raise the life force between the eyebrows to the Agnya Chakra. Agnya Chakra. Agnya Chakra. The practice of Sat Chakra Yoga involving meditation on the six chakras is suggested here. A pure devotee does not practice such yoga. இதான் முக்கியமானது. Pure devotee does not practice such yoga.
சத் சக்கர யோகாலாம் தேவை கிடையாது. போய் விட்டு வட்டி. ஓகே, நம்மளாம் அந்த கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் நமக்கு தேவை கிடையாது. Sat yoga, but because he is always engaged in Krishna consciousness, at the death he can remember that the Supreme Personality of Godhead by his grace. At the death he can remember the Supreme Personality of Godhead by his grace. This is explained in verse 14. The particular use of the word yoga balena is significant in this verse, because without practice of yoga, whether Sat Chakra Yoga or Bhakti Yoga, one cannot come to the transcendental state of being at the time of death. One cannot suddenly remember the Supreme Lord at the death. One must have practiced some yoga system, especially the system of Bhakti Yoga. Since one's mind at the death is very disturbed, one should practice transcendental yoga during his life. நல்லா பண்ணி நல்லா பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா பக்தி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா என்ன ஆமாம், கடைசியில் நினைக்க முடியாது. ஏன்னா கடைசியில் எப்படி இருக்குமா, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் மைண்டு, மனசு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஓகே, ஏதாவது ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். யோகா ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஆன்மீகத்தில் இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சச்சக்கர யோகான்னு சொல்கிறாங்க, குண்டலை சக்தி மேலே ஏற்றுறது, இதெல்லாம் வந்து கஷ்டமானது. ஓகே, இந்த லோகத்தில் பண்ண முடியாது. அதனால் பக்தி யோகம் வந்து ஈஸியானது, அதே சமயம் இதோட பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அதனால் பக்தி யோகம் யார் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், லிபரேஷன் வாங்கிடலாங்கிறது 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் 11 படிக்கலாம். கிருத்திகா பாரதி 11th ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யதயோ வீதராகா விஷந்தி யதயோ வீதராகா யத் இச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி யத் இச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பரம் சங்கிரஹேன பிரபக்ஷ்யே தத்தே பதம் சங்கிரஹேன பிரபக்ஷ்யே. வேதங்களை கற்றவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தக பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைவதற்கான இம்முறை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். பொருளுரை. புருவங்களுக்கு மத்தியில் உயிர் மூச்சை நிறுத்தக்கூடிய ஷட் சக்கர யோக பயிற்சியினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பரிந்துரைத்தார். ஷட் சக்கர யோகத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பது அர்ஜுனனுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதால் அவ்வழிமுறையினை பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகிறார் பகவான். பிரம்மன் தன்னிகரற்றது என்ற போதிலும் பற்பல தோற்றங்களையும் நிலைகளையும் உடையது என்று பகவான் கூறுகிறார். குறிப்பாக அருவவாதிகள் அக்ஷர எனப்படும் ஓங்காரத்தினை பிரம்மனாக கருதுகின்றனர். துறவரம் பூண்டுள்ள சாதுக்கள் செல்லக்கூடிய அருவ பிரம்மனை பற்றி கிருஷ்ணர் இங்கே விளக்குகிறார். வேத கல்வி முறையில் பூரண பிரம்மச்சாரியாக ஆன்மீக குருவுடன் வாழ்வதன் மூலம் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஓம்காரத்தினை உச்சரிப்பதற்கான பயிற்சியையும் இறுதி இலக்கான அருவ பிரம்மனை பற்றிய ஞானமும் அளிக்கப்படுகின்றது. இவ்விதமாக அவர்கள் பிரம்மனின் 2 நிலைகளை உணர்கின்றனர். இப்பயிற்சி மாணவர்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. ஆனால் இத்தகைய பிரம்மச்சரிய வாழ்க்கை தற்காலத்தில் முற்றிலும் சாத்தியமில்லாததாகும். மாணவ பருவத்தின் தொடக்கத்தில் இருந்தே பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு சற்றும் இல்லாத அளவில் உலக சமுதாய அமைப்பு மாறிவிட்டது. உலகெங்கும் பற்பல அறிவு துறைகளை உடைய கல்வி நிலையங்கள் பல உள்ளன. ஆனால் பிரம்மச்சரிய நெறிகளில் மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நிறுவனம் ஒன்று கூட இல்லை. பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்யாத வரையில் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெறுவது மிக கடினமாகும். எனவேதான் கலியுகத்திற்கான சாஸ்திர வழிகாட்டுதலின்படி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் பகவான் கிருஷ்ணரின் திருநாம உச்சாடனத்தை
தவிர முழு முதற் கடவுளை உணர்வதற்கு வேறு எந்த வழிமுறையும் கிடையாது என்று பகவான் சைத்தன்யர் அறிவித்துள்ளார். ஹரே கிருஷ்ணா. முக்கியமான ஸ்லோகம் இதுவும். ஏன்னா இதை வந்து எப்படி இந்த பிரம்மச்சரியம் கடைபிடிச்சு இந்த சத்சக்கர யோகத்தை பயிற்சி பண்ணலாம், அதில் ஒரு பாட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால இது வந்து இந்த கலியுகத்தில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரம்மச்சாரியம்னா சின்ன வயசுலேயே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோயட் எஜுகேஷன் இருக்கு. ஆனால் பிரம்மச்சாரியம் வந்து அவங்க வந்து லேடிஸ் கூட பழகவே, எல்லாம் மாதாஜியாக தான் சொல்லுவாங்க, எல்லாம் லேடிஸோட பழகவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். 25 வயசு வரையும் அவங்க குருவோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணால் இல்லை அப்படியே பிரம்மச்சாரியை கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சன்னியாசி ஆயிடும். அந்த மாதிரிலாம் இப்போ இன்ஸ்டியூஷன் கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே வாழ முடியாது கலியுகத்தில். அப்படிங்கிறப்ப அதான் ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏவிக்கலும் கலோ நாஸ்தேவ 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 கதிரா. ஹரியோடைய நாமத்தை தவிர ஹரியோடைய நாமத்தை தவிர வேறு வழி இல்லை கலியுகத்தில். ஓகே, அதனால வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து நம்ம கிருஷ்ணோடரில் வந்து இந்த யோகத்தை பயிற்சி பண்ணணும். ஓகே, அப்போ தான் கடைசி காலத்தில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் நினைக்க முடியும். ஓகே, 12 ஹரி படிக்கிறியா? சர்வத்வாரணி சம்யம்ய துவாராணி மனோஹிருதி நிருத்யச மூத்ரி ஆத்யாத்மனா பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம். The yogic situation is that of detachment from all sensual engagements, closing all the doors of the senses and fixing the mind on the heart and the light at the top of the head. One establishes himself in yoga. Perfect. To practice yoga as suggested here, one first has to close the doors of all sense enjoyment. This practice is called pratyahara, or withdrawing the senses from the sense objects. The sense organs for acquiring knowledge, the eyes, ears, nose, tongue and touch, should be fully controlled and should not be allowed to engage in sense gratification. In this way, the mind focuses on the super soul in the heart, and the life force is raised to the top of the head. In the 6th chapter, this process is described in detail. But as mentioned before, this practice is not practical in this age. The best process is Krishna consciousness. If one is always able to fix his mind on Krishna in devotional service, it is very easy for him to remain in an undisturbed transcendental trance or in samadhi. ஸோ இதில் பாருங்க, இதில் சில விஷயங்கள்லாம் புரியாது இனிஷியலாக வரும்போது. இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பிரத்யாகாரம், அப்புறம் எல்லா விதமான அனுபவிக்கக்கூடிய அந்த சுவாதை விட்டுறோன்றாங்க. ஓகே, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துடணும். இது கண், காது, மூக்கு, நாக்கு, டச்சு, இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் என்ன ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓகே, இதுதான் அந்த யோகா ப்ராசஸில் பிரத்யாகாரம். யம நியம ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரம். கரெக்டாக? பிரத்யாகாரம் வந்து 5வது ஸ்டேஜ். எல்லா ஆப்ஜெக்ட் சென்ஸ் வந்து எதிர்த்தணும், சென்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. ஓகே, ஏன் இந்த கிருஷ்ண உணர்வு வந்து சமாதி நிலை அடைகிறான்னு சொல்கிறாங்க? கிருஷ்ண உணர்வு எல்லாம் பக்தி சேவை. சேன் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, கிருஷ்ணனுடைய மியூசிக் கேட்குறது, கிருஷ்ணனுடைய வைஷ்ணவனுடைய பாடல் கேட்குறது, வைஷ்ணவனுடைய பாடல் பாடுறது, ஆடுறது, கிருஷ்ணாவுக்கு மேலே ஆடுறது, இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்வது. நம்ம சாப்பிட்டுட்டே இப்போ கோலகந்தான் போகலாம் பிரபா சொல்கிறார், நல்ல உணவை சாப்பிட்டுட்டு. இந்த மாதிரி எல்லா பழங்களையும் வித்ரா பண்ணலாம், இங்கே எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். ஓகே, அது வந்து ரொம்ப கஷ்டமானது, வறட்சியானது அந்த யோகா ப்ராக்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பண்ண முடியும். அதுதான் பக்தி யோகம். ஓகே, அதனால் எல்லா ஸ்லோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் வந்து பக்தி யோகத்தை இல்ஸ்ட்ரேட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ 8.13 13வது ஸ்லோகம். சத்யானந்த பிரபு நீங்கள் தான் படிக்கணும். 13. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஓம் இதி ஏகாக்ஷரம் பிரம்மா. படிங்க பிரபு. ஓம் இத்யேக்ஷாரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரன் வியாஹரன் மாமனுஷ்ரமம் யா பிரயாதி த்யஜன் தேஹம் யா பிரயாதி த்யஜன் தேஹம் சயாதி பரமாம் கதிம் ஷாயாதி பரமம் கதிம். ஹரே கிருஷ்ணா. இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். பொருளுரை: ஓம் பிரம்மன்
பகவான் கிருஷ்ணர் ஆகியவற்றிற்கு இடையில் வேறுபாட்டில்லை என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரது அருவொலியே ஓம். ஆனால் ஹரே கிருஷ்ணா என்னும் சப்தத்திற்குள் ஓம்காரமும் அடங்கியுள்ளது. இந்த யுகத்தில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதே பரிந்துரைக்கப்படுகிறது என்பது தெளிவு. எனவே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்துக் கொண்டு ஒருவன் தனது உடலை நீட்டால் அவனது பயிற்சியின் தன்மையை பொறுத்து அவன் ஆன்மீக கிரகங்களில் ஒன்றை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தர்கள் கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைகின்றனர். உருவத்தை வழிபடுபவர்களுக்கு ஆன்மீக வானிலுள்ள வைகுண்டம் என்று கூறப்படும் எண்ணிலடங்காத இதர கிரகங்களும் உண்டு. ஆனால் அருவவாதிகள் பிரம்மஜோதியிலேயே தங்கிவிடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் யூனிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். யூனிவர்ஸ் வந்து சின்ன கடுகு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பில்லியன் மைல்ஸு, அதுவே சின்ன கடுகு மாதிரி. அதே அது சுற்றி உள்ள லேயர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 டைம்ஸ் அதிகம் இந்த சுற்றி லேயர். இந்த யூனிவர்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்து புள்ளி மாதிரி இருக்கும். யூனிவர்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஓகே, இதை சுற்றி எர்த்து மண் இருக்கும் 10 மடங்கு அதிகம், அதாவது 20 பில்லியன் மைல் இந்த மாதிரி. ஓகே, அப்படி ஆமாம், அந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும். 7 லேயர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப டாட் ஆகிடும், கடுகு மாதிரி ஆகிடும். லேயர்லாம் அதிகமாகிடும் இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் ஆன்மீகத்துக்கு போகணும். இதில் போட்டுக்கிட்டேன் இந்த 2 விதமான ஆன்மீகவாதி இருக்காங்க. ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் உருவம் இல்லைன்னு சொல்கிறவங்க, இன்னொருத்தர் பக்தர். ஓகே, இந்த பக்தர்கள் எங்கே போகிறாங்கன்னா வைகுண்டோகம் போகிறாங்க. இந்த வைகுண்டோகம் எப்படி இருக்குன்னா பிரஜா நதின்னு சொல்லுவாங்க. இந்த பௌதிக லோகம் வந்து பிரஜா நதிக்கு இந்த சைடு இருக்குது. பிரஜா நதினா நதி நினைக்கூடாது, நம்ம ஊரில் ஒரு நதி மிகப்பெரிய கடல், காரண கடல்னு சொல்லுவாங்களே, அந்த கேஷுவல் ஓஷன். ஓகே, அதில் வாமன தேவர் காலை வச்சவொடனே தண்ணி வருது இல்லையா, கங்கா வருதுல்ல, அதான் சின்ன ஓட்டையில் வருது தான், அதுதான் அந்த இது. அவ்வளோ பெரிய கங்கா அது. ஓகே, மேலோகத்தில் ஓடுது, கீழோகத்தில் ஓடுது, இந்த லோகத்தில் ஓடுது. கங்கா எல்லா லோகத்துலேயும் ஓடுது, ஒரு பேர் அது. ஓகே, ஸோ அந்த பிரஜா நதிக்கு தாண்டி போனால் பிரம்மஜோதி. இது பிரம்மஜோதி உள்ள கிடையாது, வெளியில தான். அந்த பிரம்மஜோதி தாண்டி போனால் தான் ஆன்மீக லோகம். ஸோ இந்த பிரம்மஜோதி தங்கிடுவாங்க. யார் அருவாதிகளும் தங்கிடுவாங்க. திருப்பி வர வேண்டியதான் அங்கே ஆக்டிவிட்டியில். இல்லை மேலே போகணும் கஷ்டப்பட்டு. வைகுண்டலோகத்துக்கு போனால் பக்தி இருந்தால் தான் போக முடியும். ஓகே, அதுதான் திருப்பி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்ட்டு ஆட் பண்ண சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் லோகம் படிக்கலாம். 14 சத்யா மாதாஜி 8.14. ஓகே பிரபுஜி. ஓகே, அனன்யசேதா சததம் அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரத்தி நித்யசஹ யோ மாம் ஸ்மரத்தி நித்யசஹ தஸ்யாஹம் சுலபா பார்த்தா தஸ்யாஹம் சுலபா பாத்யா நித்யயுக்தஸ்ய யோகினா. நித்யயுக்தஸ்ய யோகினா. சரி, ரொம்ப முக்கியமான சொல்லுவோம். அனன்யசேதா சதம் யோ மாம் ஸ்மரத்தி நித்யசஹ தஸ்யாஹம் சுலபா பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. படிங்க மேடம், டிரான்ஸ்லேஷன் படிங்க. For one who is always remember me without devotion, I am easy to abstain, O son of Pratha, because of his consistent engagement in devotional service. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி என்னைய வந்து டீவியேஷன் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறாங்களோ, எந்த விதமான இதுவுமே இல்லாமல் என்னை வந்து நான் வச்சுக்கிறாங்களோ. ஓகே, எந்த விதமான டீவியேஷன் என்ன சொல்கிறது, இந்த விதமான டீவியேஷன் தமிழ் என்ன சொல்கிறது யாருக்கு தெரியும்? டீவியேஷன் இல்லை, இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழே தெரியல. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சா தெரியுமா? ஓகே, டீவியேஷனே இல்லாமல் யார் திங்க் பண்ணுறாங்களோ, வேற நினைப்பு இல்லாமல் நான் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைச்சிருவேன். ஓ சனா பிரதா, எந்த பிரிவுகளும் எந்த பிரிவு இல்லாமல். ஓகே, ஓ விலகு எந்த விதமான இது இல்லாமல், வேறு சிந்தனை இல்லாமல்.
ஓ சன்னா பிரதா, பிரதாவின் மைந்தனே, அந்த மாதிரி அவர் கான்ஸ்டண்ட்டாக என்கேஜ் பண்ணுறதுனால அவருக்கு நான் ஈஸியாக கிடைச்சிடுன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, இது பர்பட். ஓகே, ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். இப்போ மலையாள ஒரு பேராகிராஃப் படிங்க பர்பட்டில். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. களங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பக்தி யோகத்தின் மூலம் பரம புருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள். 4 விதமான பக்தர்களை முன்பு கண்டோம். துயரத்தில் இருப்போர், கேள்வி உடையோர், உலக லாபங்களை விரும்புவோர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள். மேலும் முக்தி அடைவதற்கான பல்வேறு வழிகளும் விளக்கப்பட்டன. கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் ஹடயோகம். இந்த யோக வழிமுறைகளின் கொள்கையில் சற்று பக்தியும் உள்ளது. ஆனால் ஞானமோ கர்மமோ ஹட்டயோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தினை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அனன்ய சேத்தா எனும் வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய பக்தி யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறவோ, பிரம்மஜோதியுடன் ஒன்றாக கலக்கவோ, மோட்சம் பெறவோ, பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடையவோ தூய பக்தன் விரும்புவதில்லை. அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் தூய பக்தன் நிஷ்காம சுயநலம் ஏதும் இல்லாதவன் என்று வர்ணிக்கப்படுகிறான். பக்குவமான அமைதி அவனுக்கு மட்டுமே சொந்தமானது, சுய லாபங்களை விரும்புபவர்களுக்கு அல்ல. கர்மயோகி, ஞானயோகி அல்லது ஹட்டயோகியும் தனக்கென்று சொந்த ஆசைகளை கொண்டுள்ளான். ஆனால் பக்குவமான பக்தனோ பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவன். ஆகவேதான் தன்னிடம் அசையாத பக்தி உடையவன் தன்னை எளிதில் அடைவதாக கூறுகிறார் பகவான். தேங்க்யூ ப்ரோ. ஆனால் எந்த விதமான ஆசை இருக்கக்கூடாது. கர்மயோகி, ஞான யோகி, ஹத யோகிலாம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது அடையணும், பக்குவம் அடையணும் அப்படின்னு இல்லை ஆசை இருக்குது. ஆனால் பக்தி யோகில் எந்த விதமான, அதனால என்ன சொல்கிறாங்கன்னா சவேபம்சா பரோதர்மோ ஏதோ பக்தி ரஜோக்ஷஜே அகைத்துக்கி அப்பிரத்திகதா. எந்த விதமான காரணம் கிடையாது, எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது. ஓகே, அகைத்துக்கி அப்பிரத்திகதா, எந்த விதமான இதுவும் கிடையாது, தடங்களும் கிடையாது இல்லை. ஸோ அன்மோட்டிவேட்டட், அன்இன்டரப்டட், இந்த மாதிரி பக்தி அனன்ய பக்தி தான் பண்ணணும்னா. செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கக்கூடாது. 2வது பேராகிராஃப் கிருத்திகா மகாராஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். ராமர், நரசிம்மர் முதலிய பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார். ஒரு பக்தன் பரமபுருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அன்பு தொண்டின் மூலம் தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம். அத்தகு பக்தன் மற்ற யோக பயிற்சியாளர்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையையும் சந்திப்பதில்லை. பக்தி யோகம் மிகவும் எளிதானதாகும், தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடங்கலாம். கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர். இருப்பினும் நாம் முன்னரே விளக்கியது போல என்றும் பிறழாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். பகவான் பல்வேறு வழிகளில் அப்பக்தனுக்கு உதவுகிறார். வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல எம் ஏவைச விருணுதே தேன லப்யஸ் தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். எவன் ஒருவன் முழுமையாக சரணடைந்து பரமபுருஷனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல ததாமி புத்தி யோகம் தம் பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானை வழங்குகிறார். அதன் மூலம் பக்தனால் பகவானை அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ததாமி புத்தியோகம் தம் ஏனமா அப்படியாகுது. ஒருத்தர் படிப்பறிவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எழுத படிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, சரியா பேச முடியாட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கிரைட்டீரியா கிடையாது பக்தியில. பக்தியில என்ன முக்கியம்? பகவானுடைய ரூபத்தை சூஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ணா, நரசிம்மா, வாமனா, இந்த மாதிரி சூஸ் பண்ணி அவர் மனசுல பதிய வைக்கணும். இதுதான் வந்து பக்தி யோகத்துடைய குறிக்கோள். மற்ற எல்லாம் வழிகள் தான். ஓகே, நல்லா பேச தெரியுது, நல்லா பாடுறது, இதெல்லாம் வழிமுறைகள். அந்த வழிமுறைகள்ல வந்து நம்ம லாஸ்ட் ஆகிடக்கூடாது. நல்லா நான் பாடுறேன், நல்லா நான் பேசுறேன், இதுல வந்து லாஸ்ட்
ஆனால் ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தால் அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவர் எப்படி ஃபீல் பண்ணலாம், எனக்கு எதுவுமே தெரியல கிருஷ்ணா, எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டா வச்சுக்கோ, வாழ்க்கை வந்து சக்ஸஸ். எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சாலே பெருமை வந்துடும், அதோட வாழ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அரணி படி. ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். The special qualification of the pure devotee is that he is always seeking of Krishna without deviation and without considering the time or place. There should be no impediments. He should be able to carry out his service anywhere and at any time. Some say that the devotee should remain in the holy places like Vrindavana or some holy town where the Lord lived. But a pure devotee can live anywhere and create the atmosphere of Vrindavana by his devotional service. It was Sri Advaita Acharya who told Lord Chaitanya, wherever you are, oh Lord, there is Vrindavana. சரி, எல்லா இடத்தையுமே ஒரு தூய பக்தர் விருந்தாவனை மாற்ற முடியும். அதாவது வீட்டையுமே விருந்தாவனை மாற்றலாம். எங்கே கிருஷ்ணரை பற்றி நம்ம க்ளோரிஃபை பண்ணுமோ அதுதான் விருந்தாவன். ஓகே, நம்மளோட இதயமே விருந்தாவன் நம்ம மாற முடியும். ஓகே, இப்போ கடைசி பேராகிராஃப் சத்யநாராயண பிரபு நீங்கள் படிங்க. கடைசி பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எப்போதும் தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம் நிஷ்யாஷ ஆகிய வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல தூய பக்தன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து அவரை தியானிக்கின்றான். பகவானை எளிதில் அடையக்கூடிய தூய பக்தனின் குணங்கள் இதுவே. பக்தி யோகமே எல்லா முறைகளை விட உயர்ந்த முறையாக கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பக்தி யோகிகள் 5 விதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாந்த பக்தர், பக்தி தொண்டில் சாந்தமாக ஈடுபட்டுள்ளவர். 2, தாசிய பக்தர், பக்தி தொண்டில் சேவகனாக ஈடுபட்டுள்ளவர். 3, சக்கிய பக்தர், நண்பனாக ஈடுபட்டுள்ளவர். 4, வாத்சல்ய பக்தர், பெற்றோராக ஈடுபட்டுள்ளவர். மாதுரிய பக்தர், பரம புருஷரின் காதலராக ஈடுபட்டுள்ளவர். இத்தகைய வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையராது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தன் பரமபுருஷரை மறக்க முடியாது என்பதால் அவரை அடைவது அவனுக்கு மிகவும் எளிதாகிறது. தூய பக்தனால் ஒரு கணம் கூட பரமபுருஷரை மறக்க முடியாது. அதுபோல பகவானாலும் தனது தூய பக்தனை ஒரு கணமும் மறக்க முடியாது. இதுவே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரிக்கும் கிருஷ்ண உணர்வு முறையின் மிகச்சிறந்த வரப்பிரசாதமாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அதனால ஹரே கிருஷ்ணா பந்தம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகே, ஏன்னா கடைசியில் என்ன லீவ் பண்ணுன்னா இந்த 5 விதமான டிவோட்டில் ஒன்று ஆயிடும். சாந்த பக்தா, தாஸ்யா, சக்கியா, வாத்சல்யா, மாதுரிய ரசம். சரி, இது வந்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு, நம்மளை வந்து குற்றம் சொல்ல மாட்டார். நம்ம வீட்டில் எவ்வளோ உழைச்சாலுமே அவங்களுக்கு திருப்தி வராது. ஆனால் கிருஷ்ணருக்கு சின்னதாக தப்பாக பண்ணினா கூட கிருஷ்ணர் நினச்சி பண்ணால் அது வந்து கிருஷ்ணர் திருப்தி ஆகிட்டார். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பக்தியை வந்து ஈஸி. ஓகே, தஸ்யாம் சுலப பார்த்தா நித்திய யுக்தசி யோகினா. இப்போ லாஸ்ட் ஒரு ஸ்லோகம் படிச்சிடலாம். சத்யா மாதாஜி 15 படிங்க. 58.15 சத்யா மாதாஜி. ஓகே பிரபுஜி. மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தே மகாத்மானா சம்சித்திம் பரமாம் கதா சம்சித்திம் பரமாத்மாம் கதாஹ. டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. After attending me the great slogas who are yogis in devotion never return to this temporary world which is full of miseries, துன்பம், suffering. Miseries, because they have attended the highest perfection. Okay, thank you mother. Hare Krishna. See, யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆத்மா யாரெல்லாம்னா
யாரெல்லாம் வந்து பக்தியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க திருப்பி இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படியா துக்காலயம் ஃபுல்லாக மிசரிஸ், துக்கங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துக்கு திருப்பி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் கிடைச்சிருச்சு. ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் என்னது? பகவான்கிட்ட போகிறது தான் ஹையஸ்ட் பெர்ஃபெக்ஷன் வாழ்க்கையில். ஓகே, ஹாஸ்ரி படி பர்ஃபெக்ட். Since this temporary material world is full of the miseries of birth, old age, disease and death, naturally he who achieves the highest perfection and attains the supreme planet, Krishna Loka, Goloka Vrindavan, does not wish to return. The supreme planet is described in Vedic literature as Avyakta or Akshara or Paramagati. In other words, the planet beyond our material vision, and it is inexplicable. விவரிக்க முடியாது. ஓகே, but it is the highest goal, the destination for Mahatmas, great souls. The Mahatmas receive transcendental messages from the realized souls and thus gradually develop devotional service in Krishna consciousness and become so absorbed in transcendental service that they no longer desire elevation to any of the material planets, nor do they even want to be transferred to any spiritual planet. They only want Krishna and Krishna's association and nothing else. That is the highest perfection of life. This verse specifically mentions the personalist devotees of the Supreme Lord Krishna. These devotees in Krishna consciousness achieve the highest perfection of life. In other words, they are the supreme souls. ஸோ இங்கே வந்து பக்தர்கள் கூப்பிடுறான், அதான் சொல்கிறாங்க பிரபாது. ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் வந்து சுப்ரீம் பெர்ஃபெக்ஷன் கிருஷ்ண லோகம் போயிடுவாங்க. ஓகே, மற்றெல்லாம் அவங்க ரியலைசேஷனுக்கு ஏற்றபடி கீழே வந்துடுவாங்க, பிரம்மஜோதி அந்த மாதிரி கலந்துருவாங்க. ஸோ அதனால் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற பகவான் சொல்லியிருக்க வார்த்தை வந்து நம்ம நான் வச்சுக்கணும். இந்த உலகத்தை எப்படி சொல்லியிருக்காரு? துக்காலயம் அசாஸ்வதம், நிலை இல்லாதது துக்க ஆலயம். இந்த உலகம் ஃபுல்லாக ஆலயம். ஆலயம்னா என்ன? ஒரு கோயில் மாதிரி. என்ன கோயிலாம் அது? துக்கங்கள் நிறைஞ்ச கோயில். ஓகே, துக்கங்கள் நிறைஞ்ச இடம். அசாஸ்வதம் நிலையில்லாத இடம். இதுதான் இந்த உலகத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நெகட்டிவிட்டியே கிடையாது, பகவான் சொன்னது அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, இந்த துக்காலயத்தை எப்படி சுகாலயம் மாத்துறது அப்படிங்கிறது பக்தர். ஓகே, இந்த துக்காலயமே யாருக்கு சுகாலயம் வருமா? கைவல்லம் நரகாயதே திருதசபூர் ஆகாச புஷ்பாயதே துர்தாநேத்ரே காலஸ்தபதி புரோத்கார சம்ஸ்ருதாயதே விஸ்வம் பூர்ண சுகாயதே. பக்தர் எப்படி பாரு? விஸ்வம் பூர்ண சுகாயதேன்னு பாரு. பகவான் என்ன சொல்லியிருக்காரு? துக்காலயம் அசாசம். பக்தர் என்ன சொல்றாரு? விஸ்வம் பூர்ண சுகாயதே. யாருக்கு சுகாயத்தை இருக்குமா? யாருக்கு சுகமா இருக்கும்? யாரு அந்த சர்ப்பம் மாதிரி இருக்க அந்த புலன்களை அடக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இது சுகமா இருக்கும். ஓகே, இந்த புலன்களை எப்படி தான் அடக்க முடியும்? யோகி வந்து சொல்ற மாதிரி பிரம்மச்சாரி கடைபிடிச்சு இந்த மாதிரி சென்சஸை வித்ரா பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இப்படி நம்ம சேன் பண்ணி பிரசாதம் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக பகவான் டான்ஸ் பண்ணி இப்படியே நம்ம ஹாப்பியாக என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துக்கு போக முடியும். ஓகே, இல்லைன்னா சாதாரண மெட்டீரியலிஸ்டாக இருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு நிச்சயமாக பகவான் சொன்னது உண்மை, துக்கால மசாசம் தான். பக்தரோட வழியில் நம்ம பின்பற்றோம்னா அது விஸ்வம் பூர்ண சுகாயதையாக மாறிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். 8.16 பார்க்கணும். ஓகே, ஏதாவது கேள்வி இருக்க மாதிரி இல்லை, இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஆசி ரெடி பண்ணிட்டியா? பாயிண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சா? சரி, மலையாளம் போகிறேன். மலையாளம் நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அபக்தர்களோட பிரபுதா சொல்றாரு, அபக்தர்களோட பழகக்கூடாது, அவர்கள் கூறும் அறிவுரைகளையும் ஏற்கக்கூடாது என்று பிரபுபாத அவர்கள் தன் பக்தர்களுக்கு எடுத்து சொல்றாரு. பிரபு, வெரி நைஸ். பகவத்கீதையில புத்திசாலி நபர்கள் தேவையற்ற வாதங்களையும் கற்பனைகளையும் விட்டுவிட்டு வேதங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய சாஸ்திரங்களில் கூற்றினை ஏற்று அதில் உள்ள கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். இதுவே புரிந்து கொள்வதற்கான வழிமுறையாகும். வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, பல்வலி எப்படி இருக்கு பிரபு உங்களுக்கு? இப்போ ஸ்டார்டிங் இந்த கீழே லெஃப்ட் சைட்ல சின்னதா அந்த
சொத்து மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பிரபு. அதை வந்து அவங்க வேணாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருந்து கொடுத்து கிளைம் பண்ணி கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. சரி ஓகே 3 வீக்ஸ் அப்புறம் போய் பார்க்கணும். சரி ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அருணி பாரு குருஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்பவுமே ஹெவியா தான் இருக்கும். அதாவது பிரபுபாதோட குருமார் வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும்னு சொன்னாரு. பட் அது ரொம்ப ஹெவியா இருக்கு. கரெக்ட். பட் நம்ம வந்து எப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றோமோ, நம்ம அது நம்மளோட பவுண்டரியில இல்லைனாலும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணும்போது குருவே வந்து அந்த சக்தி கொடுத்துறாரு. எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க. கரெக்ட். ஓகே. இப்போ பாக்கி எல்லாம் சரி நோட் பண்ணலாம். சரி பரவாயில்ல. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுபாதரோட ஹிஸ்டரி ஃபுல்லா எப்படி சன்னியாசம் அது அந்த ஸ்டேஜுக்கு எப்படி அவங்க வந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. அப்புறம் ஒரு எறும்புல இருந்து எப்படி அந்த ஃபாரினர் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண சொல்லி கொடுத்தது அந்த வழிமுறைகள் அவங்கள வழி நடத்தினது. அவரு அந்த கோல்டெல்லாம் கூட பொருட்படுத்தாம அந்த விண்டர் சீசன்லாம் கூட பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு பண்ணதுல ரொம்ப நல்லா இருக்கு. பகவத்கீதையில பிரபுஜி வந்து அத நம்ம இதையுமே பிருந்தாவனம்னு சொன்னீங்களா பிரபுஜி, ரொம்ப நல்லது. எதுவுமே தெரியலன்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்லது. கிருஷ்ணன் நீங்க தான் எல்லாமே சொன்னது அப்படியே நம்ம மந்திரம் உச்சாரணம் பண்ணி அவரை போய் அடையும். ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி. நீங்க சொன்ன எனக்கு ஒரு பாயிண்ட் நான் வருது. குந்தி மகாராணி பேர் பண்ணுவாங்க ஜென்ம ஐஸ்வர்ய சுத சிபிர். பெரிய பரப்பு பிறந்தா ஜென்மா அதுலேயும் ப்ரைடு வந்துடும். ஜென்ம ஐஸ்வர்யம் நிறைய சொத்து இருந்தாலும் பிரச்சனை. ஜென்ம ஐஸ்வர்யா சுத்தனா படிச்சிருக்குது, நிறைய வேதங்கள் படிச்சிருக்குது. ஷீனா அழகாக இருக்குது. இந்த மாதிரி 4 விஷயம் இருந்ததுன்னா நமக்கு அது தேவையில்லாத மமதை தான் உண்டாகும். ஜென்ம ஐஸ்வர்ய சுத்த சிபீர் ஏதமான மதனா மமதை பெருமை வந்துடும். ஓகே. அதனால சில பேருக்கு எதுவுமே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டேட் ஆக்சுவலாக அவங்க அதிர்ஷ்டம் பண்ணவங்க. ஏன்னா யாரும் கண்டுகிட்ட மாட்டாங்க அவங்கள. எதுவுமே குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வேலையில் இல்லை, அவர் வந்து ஏதோ சாது போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இந்த மாதிரி பெருசாக எதுவும் சாதிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஈஸியாக கிருஷ்ணனை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் படிக்க தெரியும், இந்த மாதிரி தெரியும், நான் நல்லா கிளாஸ் இந்த மாதிரி தானே அவங்களுக்கு மமதை வந்துச்சுன்னா முடிஞ்சிருக்காது. ஓகே. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குந்தி மகாராணி வான் பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வந்து பக்தி யோகம் தான் பிரபு இருக்கிற இதுல வந்து டாப் மோஸ்ட் ரொம்ப உயர்ந்த முறை பிரபு. இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, பகவத்கீதையில சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்தி யோகிகள் வந்து 5 விதத்துல வந்து கடைபிடிக்கலாம் சொல்றாங்க. சாந்த பக்தி, தாஷ்ய பக்தி, அப்புறம் வந்து சாக்கிய பக்தி, வாசல்ய பக்தி, மாதுரிய பக்தி. இந்த 5 பக்தியில ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தி ஏன் இது பக்தி ஓட்டம் மாதா இருக்காங்களா பிரபு? மாதாஜி நீங்க வரலட்சுமி விரதம் பிரபு. சரி சரி பரவாயில்ல. ஓகே தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. பக்தியோ ஏன் பெஸ்ட் அப்படின்னா இது கிருஷ்ணாவோட டைரக்டா லிங்க் ஆனது. மற்ற எல்லாம் இன்டெரக்டா லிங்க் ஆகுது. ஓகே. இன்டெரக்டானா யோகிலாம் ஏதோ உட்காந்துட்டு அதை இதாக நினைச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க. அது டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. பக்தி யோகி டைரக்ட் கனெக்ஷன். டைரக்ட் கனெக்ஷனா 9 விதமாக டைரக்டா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலாம். எது 9 விதமாக டைரக்டா கனெக்ட் பண்றது? கோயிலில் போய் உட்காந்து கிடையாது. ஓகே. அது ஒரு விதமானது சொல்றேன். 9 விதம் என்னன்னா சவனம், கீர்த்தனம். கிருஷ்ணனை பத்தி கேட்கறது, கிருஷ்ணனை பத்தி சொல்றது, பாடுறது, சாண்ட் பண்றது, சவனம் கீர்த்தனம். விஷ்ணு ஸ்மரணம் நான் வச்சுக்கிறது. கிளாஸ்ல இப்படிலாம் சொன்னாங்க, கிருஷ்ணா இப்படிலாம் பண்ணாரு, நான் வச்சுக்கிறது. கிருஷ்ணாவனம் கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், கிருஷ்ணாவுடைய பில்கிரிமேஜ் பிளேஸ், கோயிலெலாம் பார்க்கறது, பாத சேவனம், அர்ச்சனம், பகவானுக்கு ஒர்ஷிப் பண்ணுறது, ஆர்த்தி பண்ணலாம் பண்ணுறோம் இல்லையா, ஒர்ஷிப் பண்ணுறது, வீட்லேயே பண்ணலாம் இல்லையா, ஆர்த்தி பண்ணலாம்ல, இதெல்லாம் டைரக்ட் சேவனம். அர்ச்சனை வந்தனம், பகவானுக்கு பிரேயர் சொல்றது, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ. இன்னைக்கு கூட ஒரு ஸ்லோகம் படிச்சோம்னா 8.10 11 கவிம் புராணம் அனுசாசிதாராம் அனுரணியாம் சுமனுஸ்மரத்யா சர்வசதாரமசந்தரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தாத் 8.9. இது சொல்றது, இதெல்லாம் பிரேயர். வந்தனம் ரொம்ப முக்கியம். வந்தனம் அக்ரூர் ரொம்ப நல்லா பண்ணுவார் வந்தனம். அதனால அக்ரூர் தான் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ வந்தனம். அப்புறம் தாசியம், பகவானுக்கு வேலை பார்க்கறது, தாசியம்.
சக்கியம் பகவானுடைய ஃப்ரெண்டு ஆத்ம நிவேதம். சக்கியம் ஆத்ம நிவேதம் வந்து ராகானுக பக்தி, வைதி பக்தி கிடையாது. இந்த முதல் 7 வந்து வைதி பக்தி, டைரக்ட் கனெக்ஷன். ஓகே, அது எங்கே இருந்தாலும் பண்ணலாம், வீட்டில் இருந்தாலும் பண்ணலாம், கோயில் இருந்தாலும் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். ஓகே, பகவான் நினைக்கிறது எங்களாலும் நினைக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த 7 விதமான இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபுல்லாக ஈடுபடணும். இது பண்ண முடியாதவங்க தான் இன்டைரக்ட் சர்வீஸ், இடம் கொடுக்கறது, பொருள் உதவி பண்ணுறது, இதெல்லாம் இன்டைரக்ட் சர்வீஸ். ஸோ டைரக்ட் சர்வீஸ் தான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, ஈடுபட சொல்கிறார். ஓகே, சத்யா மாதாஜி. Hare Krishna Prabhuji. Hare Krishna. Highest mission Bhagavan Seva Bhatna. பகவான் சேவை பண்ணுறது வெரி நைஸ். கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. அதனால் பகவான் சேவை பண்ணுறது எல்லாராலையும் முடியும், யாருக்கும் வந்து இடைஞ்சலே கிடையாது. மொழி தெரியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணு தெரியாட்டாலும் பிரச்சனை இல்லை, எது இல்லாட்டாலுமே பகவானுக்கு சேவை பண்ண ஒருத்தெல்லாம் முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹாஸ்டல் பாயிண்ட் இருக்கா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிஞ்சுக்கலாம், கரெக்டாக 7 மணி ஆகுது, ஆன் டைம். இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்பயேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.